Hello friends, welcome to our channel Ari Today. இன்னைக்கு ரொம்பவே டிஃபரண்டான சிம்பிள் அண்ட் நீட்டான ஒரு டுட்டோரியல் பார்க்க போறோம். என்ன அப்படின்னா நெட் கிளாத் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளார் வந்து எப்படி டெக்கரேட் பண்றது அப்படின்னு சொல்லி தர போறேன். நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா நார்மலா ஒரு சுகர் பீட்ஸ், செயின் ஸ்டிச் இந்த ரெண்டுமே போட தெரிஞ்சா போதும். நம்ம ஈஸியா இந்த ஃப்ளார் வந்து நம்ம பண்ணிடலாம். எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி ஆன்லைன் ஆரி எம்ப்ராய்டரி வீட்ல இருந்தே கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா 4 month டியூரேஷன் கோர்ஸ் வெறும் 999க்கு மட்டுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல பாக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல வந்து சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன், கலர் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நீங்க வந்து இதுல கோல்டு சுகர் பீட்ஸ்னால நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு இந்த ஃப்ளாரோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரே ஒரு நெட் கிளாத் மட்டுமே போதும், கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பெல் பின் எடுத்திருக்கேன். பெல் பின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இந்த நெட் கிளாத்தை இந்த ஃப்ளார் மேல வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ண போறோம். அதுக்கு நம்ம இந்த பெல் பின் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு சுருக்கம் இல்லாம நம்ம ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். நார்மல் நீடில் எடுத்துக்கோங்க. அயன் நீடில் நான் எடுத்திருக்கேன். இப்போ எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல இந்த நெட் கிளாத்தை இந்த ஃப்ளார் மேலே வச்சுட்டு நம்ம வந்து சுற்றி பெல் பின் போட்டு செக்யூர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஸ்டிச்சஸ் போடும்போது எந்த ஒரு சுருக்கமே வராது. அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பின் வந்து போடுறோம். உங்களுக்கு எவ்வளோ பின் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுற்றி வந்து பின் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம், இந்த நெட் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஃபுல்லாகவுமே போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சுகர் பீட்ஸ் வந்து நான் காட்டியிருந்தேன் இல்லையா, சுகர் பீட்ஸ் எடுத்து இந்த பெட்டல் ஃபுல்லாகவுமே நான் சுற்றி வந்து போட போகிறேன். நீடில் வந்து அயன் நீடில் பீட்ஸ்குள்ளே எடுத்திருக்கேன். த்ரெட் வந்து கீழே நார்மல் சீம் த்ரெட் எடுத்திருக்கேன். நான் கோல்டு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஏன்னா உங்களுக்கு பீட்ஸ் இது நான் போடுற த்ரெட் அது அப்படிங்கிறது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கான்ட்ராஸ்டாக எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலரில் பீட்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ சேம் கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்படி எடுக்கும்போது மட்டும்தான் நமக்கு வந்து பீட்ஸ் அண்ட் த்ரெட்ஸ் வந்து தனித்தனியாக தெரியாமல் இருக்கும். நீங்கள் வந்து ப்ளூ கலருக்கு பதிலாக ஒயிட் கலர் த்ரெட் போட்டிங்க அப்படின்னா உள்ளே இருக்க த்ரெட் தனியாகவும் பீட்ஸ் தனியாகவும் தெரியும். அது தெரியக்கூடாது அப்படின்னா சேம் கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சுற்றி இருக்க பெட்டலில் வந்து ரெண்டு சுகர் பீடாக போடுறேன். 2 பீடுக்கு அதிகமாக கண்டிப்பாக போடக்கூடாது. சிங்கிள் பீடாகவும் போடலாம், ஆனால் 2 பீடுக்கு அதிகமாக போடவே போடாதீங்க. ஏன்னா நம்ம ஃப்ரேம்ல இருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ணதும் நமக்கு பீட்ஸ் எல்லாமே லூஸாக ஆட ஆரம்பிச்சிடும். அந்த மிஸ்டேக் வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக 2 பீடாக போடுங்க. கரெக்டாக அந்த பெட்டலோட கர்வ் லைன் வரும்போது ஒரு பீடாக போட்டிங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இந்த கலர் பீட்ஸ்க்கு பதிலாக நம்ம வந்து ஒரு பெட்டலுக்கு சுகர் பீட்ஸ், கோல்டு சுகர் பீட் போட்டுட்டு ஒரு பெட்டலுக்கு கலர் பீட் போடலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டாலும் ஃப்ளார் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டல் வைஸ் நம்ம வந்து தனித்தனியாக எண்ணாட் பண்ண போகிறோம். பாருங்கள், கடைசியாக ஒரே ஒரு பீட் போட்டு எண்ணாட் பண்ணிடுறேன். எதுக்காக எண்ணாட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி நார்மல் எண்ணாட்னாலும் போடலாம், பீடை லாக் பண்ணுற மாதிரியும் நம்ம நாட் பண்ணிக்கலாம். நாட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த பெட்டல் பாருங்கள், ஃபஸ்ட்டு பெட்டலுக்கு இடையிலிருந்து அடுத்த பெட்டல் செகண்ட் பெட்டல் ஸ்டார்ட் ஆகுது. அதனால நான் நாட் பண்ணியிருக்கேன். அகெயின் நமக்கு செகண்ட் பெட்டல் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல இருந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிடலாம். இதே ப்ரொசீஜரில் ஃபுல் பெட்டலும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சென்டரில் மட்டும் ஒரு நோட் பண்ணிக்கோங்க, எல்லா பெட்டலும் ஈவனாக இருக்கணும். ஓகேங்களா? நெட் கிளாத் வந்து உங்களுக்கு சுருக்கமாகுது அப்படின்னா நல்லா இழுத்து அந்த நெட் கிளாத்தை கொஞ்சம் நல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச்சஸ் பண்ணுங்கள். உள்ள சுருக்கம் எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஃபுல்லாக வந்து நாட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம சைடு இருக்க பெல் பின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ சைடில் இருக்க எல்லா நெட் கிளாத்தையும் நம்ம வந்து சிசர் வச்சு கட் பண்ண போகிறோம். எவ்வளோ தூரம் டீப்பாக அந்த ஃப்ளாரோட பெட்டல் வரைக்கும் நம்மளால் கட் பண்ண முடியுமோ நல்லா நெருக்கமாக கட் பண்ணி எடுத்துருங்க. லைட்டாக எக்ஸஸ் வந்து தெரிய தான் செய்யும். அதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல சைடு கொஞ்சம் பெருசாக இருக்க கிளாத்தை ஃபுல்லாகவுமே கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுங்கள். ரொம்ப பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், லைட்டாக எனக்கு எக்ஸஸ் தெரியுது பார்த்தீங்களா? அதை வந்து நான் செயின் ஸ்டிச் வந்து நல்ல நெருக்கமாக போட போகிறேன். அந்த வெளியே தெரிகிற எக்ஸஸையும் சேர்த்து நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் நல்லா நெருக்கமாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம கட் பண்ணியிருக்கிறதே தெரியாது, சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் ப்ளவுஸில் வந்து ஸ்லீவில் கூட சென்டரில் வர மாதிரி கான்ட்ராஸ்டாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒவ்வொரு பெட்டலோட கார்னர் உள்ள வரைக்கும் ஸ்டிச்சஸ் போட்டு கொண்டு வாங்க. அப்போ தான் நமக்கு பெட்டல் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு லைனுக்கு பதிலாக நம்ம இன்னொரு லைன் கூட செயின் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா அந்த எக்ஸஸாக தெரிகிற எந்த ஒரு பிசுறுமே நமக்கு தெரியாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பிகினர் கூட பண்ண முடியும். ஃப்ளாரோட ஷேப் மட்டும் கரெக்டாக கொண்டு வந்துருங்க. நெட் கிளாத் கட் பண்ணும்போது பார்த்து கவனமாக கட் பண்ணணும்.
இப்போ சென்டர் வந்து கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் வந்து நம்ம ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம், ஃப்ரெஞ்ச் நாட் போடலாம். இப்போ நிறைய ஆரி மெட்டீரியல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டோன்ஸ் வந்து நிறைய இருக்குது. எதுனாலும் கிளிப் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி எதுனாலும் நம்ம போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் எம்போஸ்டாக எனக்கு சென்டர் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். நார்மல் நீடியில் வந்து த்ரெட் வந்து கோர்த்து நாட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போது நான் எடுத்திருக்க மெட்டீரியல் சல்லி டியூப், அதுக்கப்புறமா ரவுண்ட் பீட், அதுக்கப்புறமா ஒரு சுகர் பீட். இந்த 3 யூஸ் பண்ணி சென்டரில் வந்து நம்ம போட போகிறோம். அதுக்கு நார்மல் நீடில் நம்ம வந்து கோர்த்து எடுத்துக்கலாம். ஒரு சல்லி டியூப், அதுக்கப்புறமா ஒரு ரவுண்ட் பீட், ஒரு சுகர் பீட். இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ சுகர் பீடை மட்டும் விட்டுட்டு ரவுண்ட் பீடு வழியாக அந்த சல்லி டியூப் ஹோல்குள்ளே விட்டு கீழே வந்து நீடியில் பஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? பஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கும்போது இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும். நம்ம இதுவே இந்த ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாகவுமே நல்ல நெருக்கமாக கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக கொடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதே போல் சென்டர் வந்து நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறோம். இது வந்து ப்ளவுஸில் பேக் நெக்கில் நீங்கள் அங்கங்கே இந்த ஒரு ஃப்ளார் மட்டுமே எடுத்து பண்ணீங்க அப்படின்னாலும் சூப்பராக இருக்கும். காட்டன் சாரியில் ஒர்க் அவுட் பண்ணணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா பார்டரில் வரக்கூடிய ஃப்ளார் அந்த மாதிரி கூட நம்ம கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஆரி எம்ப்ராய்டரி குறைஞ்ச தொகையில் லாங் டியூரேஷனில் கற்றுக்க விரும்புகிறீங்க அப்படின்னாலும் 4 month டியூரேஷன் 999 ரூபாய்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த 4 month கோர்ஸை நீங்கள் 2 monthsலனாலும் கம்ப்ளீட் பண்ண முடியும். தேவை அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.